நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் கில்லர். அதாவது ஷார்ட் கில்லர்னா என்ன, இந்த ஷார்ட் கில்லரை என்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க, இந்த ஷார்ட் கில்லரை வச்சு நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும், அதாவது ஒரு பிசிபி போர்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷார்ட் கில்லரை பயன்படுத்தலாம். அதாவது ஷார்ட் எங்கே இருக்குது, இந்த பிசிபி போர்டில் வந்து பார்த்தோம்னா எந்த பிளேஸில் ஷார்ட் இருக்குன்றதை நம்மளால் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஷார்ட் கில்லர் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இதுக்கு ப்ரீவியஸாக இந்த மிஷின் வர்றதுக்கு ப்ரீவியஸாக நம்ம எப்படி சார் ஷார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி, அதாவது ஒரு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கிரவுண்டில் ஒரு பின்னை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு, நம்ம கண்டினியூஸாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கிரவுண்டில் ஒரு பின்னை நம்ம கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கெப்பாசிட்டர்ஸில் வச்சு நம்ம ஷார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். இதுதான் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ கெப்பாசிட்டர் இப்படி வைக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆச்சுன்னா ரெண்டு பக்கமும் ஷார்ட் வரும். ஷார்ட் ஆகாத கெப்பாசிட்டர் ஒன் சைடு மட்டும்தான் ஷார்ட் சர்க்யூட் சவுண்ட் வந்து நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து நம்ம இப்போ ப்ரீவியஸாக பண்ணக்கூடிய மெத்தட். அப்போ இந்த மெத்தடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் அதிகமான டைமிங் எடுத்துக்கணும். ஏன்னா நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ், அதாவது இந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் அதிகமாக இருக்கும்போது ஒவ்வொரு கெப்பாசிட்டர்ஸையும் இண்டிவிஜுவலாக நம்ம செக் பண்ணும்போது அதுக்கு அதிகமான டைமிங் எடுத்துக்கிறோம். அப்போ போர்டு லெவலில் சர்வீசிங் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ், அதாவது என்ன, ரொம்ப நேரம் அதிகமான ஒரே போர்டில் நம்ம உட்காந்து டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு அடுத்து ரெண்டாவது பெரிய விஷயம் என்னென்னா, இந்த போர்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும். ரொம்ப மைனூட்டாக கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைக்ரோ சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கும் காம்போனன்ட்ஸ். அப்போ அந்த காம்போனன்ட்ஸை மல்டிமீட்டர் டிப் வச்சு நம்ம செக் பண்ண முடியாது, கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. அப்போ அதுக்கு இந்த மாதிரி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், எஸ்எம்டி டெஸ்டர் அப்படின்ற ஒரு பொருள் நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணுறோம். அப்போ இந்த எஸ்எம்டி டெஸ்ட்டை வச்சு நம்ம கண்டினியூஸாக செக் பண்ணும்போது போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு ஷார்ட் வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிரும் நம்மளுக்கு. அப்போ எஸ்எம்டி டெஸ்ட்டை வச்சு நம்ம ஷார்ட்டை செக் பண்ணியிருக்கோம், மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்துலேயுமே 1 by 1 எல்லா காம்போனன்ட்ஸுமே நம்ம செக் பண்ணணும். பட் ஆனால் இதே ஷார்ட் கில்லர் அப்படின்ற ஒரு பொருள் இருக்கும்போது இந்த ஷார்ட் கில்லரை வச்சு நான் ஒரு செப்பரேட் சர்க்யூட், இதில் எங்கே ஷார்ட் ஆகிருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் இந்த போர்டை வந்து பார்த்திங்கன்னா பவர் சோர்ஸை வச்சு நான் வந்து ஸ்பிட் அப் பண்ணணும். எக்ஸாம்பிள், சார்ஜிங் செக்ஷன் தனி சோர்ஸாக வச்சுக்கணும் பவர் கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை செக்ஷனாக தனியாக இருக்கணும், நெட்வொர்க் செக்ஷன் தனியாக இருக்கணும். அப்படி அந்த செக்ஷன்ஸ் தனியாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த செக்ஷனுக்கு செப்பரேட்டாக நம்ம ஒரு பவர் கொடுப்போம் இங்கேருந்து. எக்ஸாம்பிள், சும்மா ஒரு அவுட்புட் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கிரவுண்டில் இந்த பின்னை கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட் கில்லரில் ஒரு மோட் செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் ஒன் சைடு நான் எக்ஸாம்பிள் நான் அப்படிக்கிறேன். இப்போ நீங்கள் இந்த மீட்டர் இந்த ரீடிங் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே வந்து எந்த விதமான ஒரு டேட்டாஸுமே இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்டில் ஷார்ட் இல்லை. இன்கேஸ் நான் ஷார்ட் ஆகிற மாதிரி ஒன்று வைக்கிறேன்னா எனக்கு அங்கே ஆம்ஸ் வரும். நான் சும்மா கிரவுண்டில் டச் பண்ணி காமிச்சேன். ஸோ ஷார்ட் ஆச்சுன்னா நமக்கு வந்து இந்த ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கன்சியூம் பண்ணும். அப்போ இன்கேஸ் நாங்கள் வைக்கும்போது இந்த சர்க்யூட்ஸ்குள்ளே எங்கேயாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த கெப்பாசிட்டர் மட்டும் நம்மளுக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டில் வந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா ஸ்மோக் வர மாதிரி தெரியும், இல்லை ரொம்ப அதிகமான ஹீட் ஆகும். அந்த ஸ்மோக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்மோக் அந்த ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சில பேஸ்ட்லாம் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்மோக்கை ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட் பண்ணும்போது அந்த டார்க் கலராக வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறும். ஸோ இந்த மாதிரி ஷார்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய மெத்தடாலஜி இருக்குது. ஸோ அதில் ஒரு மெத்தட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் கில்லர் அப்படின்ற ஒரு பொருள். இந்த ஷார்ட் கில்லர் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் அவுட்புட் வோல்டேஜ் நம்மளால் கெட் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், இது வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து 1.2, 1.8, தென் 3.0, 3.8 அப்படின்னு 4 டிஃப்ரெண்ட் டைப்பில் வோல்டேஜ் அவுட்புட்டை நம்ம கெட் பண்ண முடியும். இந்த 4 அவுட்புட் வோல்டேஜ் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, நம்மளோட இந்த போர்டில், இந்த பிசிபி போர்டில் நம்பர் ஆஃப் காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு காம்போனன்ட்ஸும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஒர்க்கிங் வோல்டேஜில் ஃபங்க்ஷன் ஆகும், ஒவ்வொரு சர்க்யூட்ஸும். இப்போ எக்ஸாம்பிள், சிபிக்கு நியர்பையில் ரேம் செக்ஷன் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து 1.8 வோல்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்க்யூட்ஸ் இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் செக்ஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 3.7 வோல்ட் நெட்வொர்க் செக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொரு பிளேஸ்லேயும் அந்த வோல்டேஜ் செக்ஷன் மாறுது. அப்போ அந்த செக்ஷனை செக் பண்ணும்போது அதுக்குரிய வோல்டேஜ் ரேட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணிவிட்டு நம்ம ஷார்ட் கில்லர் வச்சு செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ப்ராப்பரான நம்மளுக்கு ஒரு அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இப்போ ஷார்ட் கில்லர் அப்படின்ற ஒரு பொருள் நம்மக்கிட்ட இல்லை,
இது இல்லாமல் என்னால் இந்த மாதிரியான பவர் சப்ளை மிஷின்ஸ் என்கிட்ட இருக்குது. இந்த பவர் சப்ளை மிஷின்ஸ் வச்சு நம்மளால் அவுட்புட் கெட் பண்ண முடியும், அந்த ஷார்ட் கில்லராக பயன்படுத்த முடியும் கேட்டால் முடியும். பட் நம்ம என்ன பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது முக்கியம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த பவர் சப்ளை 30 வோல்ட் 5 ஆம்ஸ் மிஷின். பட் இந்த பவர் சப்ளை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆம்ஸ் 15 வோல்ட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மிஷினில் செட் பண்ணிக்கலாம். வோல்டேஜ் நம்மளுக்கு இங்கே முக்கியம் இல்லை, கரண்ட்டு தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஷார்ட் கில்லர் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து கரண்ட்டை வந்து அட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஃபீட் பண்ண முடியும். பட் இது 5 ஆம்ஸ் தான் எடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆம்ஸ் தான் கரண்ட்டை இதால் வந்து டெலிவரி பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு போர்டில் இருக்கக்கூடிய ஷார்ட்ன்றது நம்ம என்ன நினைக்கக்கூடாதுன்னா ஒரு சால்டிங் லெட்டை தான் ஷார்ட்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு காம்போனன்ட்ஸ் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர்ஸில் வந்து 2 எலக்ட்ரோடு வந்து டச் ஆகாமல் இருக்கும். மேபி அந்த கெப்பாசிட்டிக்கு ப்ரீவியஸாக கொடுத்த ஏதோ டேமேஜான சப்ளை மூலயமா அந்த கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ அந்த கெப்பாசிட்டர் எந்த இடத்துல ஷார்ட் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனால் எனக்கு இத்தனை டைப் ஆஃப் கேட்டகரி மிஷின்ஸ் நம்ம சூஸ் பண்ணும்போது எந்த லெவலுக்கு நம்மளால் ஷார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த டிசி பவர் சப்ளை மிஷினை வச்சு நம்மளால் வந்து ஷார்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னு தாராளமாக ஷார்ட் நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஷார்ட்டை கிளியர் பண்ண முடியும். இந்த மிஷினை வச்சு பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா அது 2 ஆம்ஸ் மிஷின், 5 ஆம்ஸ் மிஷின். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த போர்டில் காம்பனன்ட்ஸ் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த காம்பனன்ட்ஸ் அங்கே கெப்பாசிட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்குது. இந்த கெப்பாசிட்டர்ஸ் நம்ம வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கெப்பாசிட்டர் வந்து பார்த்திங்கன்னா 2 லீடு இருக்கும், சால்டர் லீடு இருக்கும், 2 லீடு இப்படி தான் இருக்கும். இந்த கெப்பாசிட்டரோட உள்ள இன்டர்னல் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லீடில் 2 நான் கண்டக்டிவிட்டி, அதாவது கண்டக்ட் ஆகாத மாதிரி என்ன முடியுமா லைன் கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும் இந்த இதில். அப்போ இந்த கெப்பாசிட்டர் என்ன ஆகும் அப்படின்னா மேபி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1.8 வோல்ட் சர்க்யூட்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு மைக் சர்க்யூட் வரைகிறோம். இந்த லைன் இப்படி போகும்போது இந்த லைனில் இவ்வளோ தான் வோல்டேஜ் போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். அப்போ இந்த வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா மேபி ஒரு சில சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் 1.8 வோல்ட், 1.2 வோல்ட், 2.8 வோல்ட், 3.0 வோல்ட், the next 3.7 வோல்ட், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வோல்டேஜஸில் சர்க்யூட்ஸ் வந்து ஒரு மொபைல் ஃபோனுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 1.8 வோல்ட் இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டர்ஸாக இருக்குது. இந்த கெப்பாசிட்டிக்கு போகக்கூடிய வோல்டேஜில் சம் ஃப்ளக்சுவேஷன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி ஷார்ட் ஆயிடுச்சுன்றதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியல் என்ன ஆயிருமோ இப்படி ஷார்ட்டாக இருக்க சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஷார்ட்னு சொல்கிறோம். இந்த ஷார்ட் இவ்வளோ தான் இருக்கும், சின்னதாக இருக்கும். இதே இது சம்டைம்ஸ் ஒரு சில கெப்பாசிட்டர்ஸில் எப்படி இருக்கலாம் மேபி அப்படின்னா ஷார்ட் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம் ஷார்ட்ன்றது. அப்போ பெருசாக இருக்க நம்ம என்ன மீன் பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட் வந்து இந்த அளவுக்கு ஷார்ட் இருக்கலாம். அப்போ நம்ம என்ன இவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஷார்ட் மேக் ஆகிருக்கு. அப்போ இவ்வளோ தூரம் ஷார்ட் இருக்கக்கூடிய விஷயத்த நம்மளால் இந்த டிசி பவர் சப்ளை மிஷினை வச்சு எடுக்க முடியாது. ஆனால் இதே இது ஒரு மினிமம் ஷார்ட் இருக்குது, சின்னதாக ஒரு ஷார்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஷார்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஷார்ட் கில்லர் அப்படின்றத வச்சு நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம், இதை வச்சு நம்ம ரிமூவ் பண்ணலாம். பட் ஒரு ஹெவி லெவலான ஷார்ட்டாக இருக்கும்போது காம்பனன்ட்ஸை டேமேஜ் பண்ணாமல் ஓரளவுக்கு ஷார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இந்த மிஷின் செட் ஆகும். பட் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பெரும்பாலான மொபைல் ஃபோனில் இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட்டாக மேக்ஸிமம் வந்து ஃப்ரேம் ஆகுமே தவிர நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான லெவலில் வந்து ஷார்ட் வந்து பெரிய லெவலில் ஷார்ட் வந்து ஜென்ரேட் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் சின்னதாக நம்ம டெஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா டிசி பவர் இந்த நம்மளுடைய டிசி சப்ளையில் அவுட்புட் கிடைக்கும். இது ஷார்ட் கில்லர். இந்த ஷார்ட் கில்லர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசி பவர் சப்ளை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து காமனாக நான் வந்து பண்ணுறேன் கிரவுண்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு 1.2 வோல்ட் நான் செட் பண்ணுறேன். இப்போ இந்த 1.2 வோல்ட் செட் பண்ணும்போது இது எவ்வளோ நேரத்தில் நம்மளுக்கு அந்த அந்த ஷார்ட்டை வந்து ரிமூவ் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எவ்வளோ நேரம்ன்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல நம்ம இப்படி டச் பண்ணுறோம். இப்போ டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த வயர் வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகும். அப்போ ஷார்ட் இது வந்து ஒரு ஷார்ட்டுன்னு நினச்சிங்க, இது ஒரு கெப்பாசிட்டி ஓப்பன் சர்க்யூட் அது ஒரு ஷார்ட்டுன்னு நினச்சிங்க. வயர் வந்து நினச்சி மெல்ட் ஆச்சு.
அப்போ நம்ம இதை வந்து ஒரு டைம் டிலேயில் நம்ம கால்குலேஷன் பண்ண போகிறோம். என்ன டைம் டிலேயில் கால்குலேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அகைன் திரும்ப நம்ம செட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல நம்ம வயர் பண்ணிட்டோம். நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். நான் ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டேன், வைக்கிறேன், எனக்கு கட் ஆயிடுச்சு. திரும்ப அகைன் டச் பண்ணுறேன், கட் ஆயிடுச்சு. அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டான டைம் கேப்பில் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் டச் பண்ணுறேன், மெல்ட் ஆயிடுச்சு. ஓகே, அகைன் இந்த மாதிரி வயர் வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிட்டே போகும். அப்போ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து என்னாகும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த 1 to 2 செகண்ட்ஸ்க்குள்ள வந்து நம்மளுக்கு என்னாகும், கட் ஆகும். நெக்ஸ்ட் ஒன், இப்போ இதே செட்டிங்ஸ் 1.2 வோல்ட் இதே செட்டிங்ஸ் செட் பண்ணுறோம். கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 amps நம்ம செட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மிஷினோட அவுட்புட் சர்க்யூட் நம்ம என்ன பண்ணுறோம், செக் பண்ணுறோம். அப்போ இதை நான் என்ன பண்ண டெஸ்ட் பண்ணும்போது டைமிங் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் கிளிக் பண்ணுறேன், நான் கிளிப் கட் மாட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இதோட அவுட்புட் மெல்ட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இவ்வளோ ஃபாஸ்டான டைமிங்கில் மெல்ட் ஆகுது. இன்கேஸ் இந்த ஷார்ட் அப்படின்றது மல்டிபிளாக ஒரு திக்னஸாக ஷார்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த அளவுக்கு கனமான ஷார்ட்டை நம்மளால் இந்த டிசி பவர் சப்ளையில் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எடுக்க முடியாது. அப்படி ஷார்ட் எடுக்கிறதுக்கு அது அதிகமான டைமிங் எடுத்துக்கிறோம். எக்ஸாம்பிள், நான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஷார்ட் கில்லர் வச்சு நான் என்ன பண்ணுறேன், இவ்வளோ திக்னஸான ஷார்ட்டை நான் ஃப்ரேம் பண்ணுறேன். ஓகே, 4.5 amps இருக்குது 1.2 வோல்ட்டில். ஓகே, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து நம்மளுக்கு ஷார்ட் கிளியர் ஆகலை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதோட திக்னஸ், அதாவது என்ன, இந்த ஷார்ட்டோட திக்னஸ் அதிகப்படுத்தி நான் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு 3.3 வோல்ட்டில் என்ன பண்ணுறோம் வச்சுட்டு ஷார்ட் பண்ணுறோம். அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, அகைன் திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். இவ்வளோ பெரிய ஷார்ட்டை நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஷார்ட் கலர் வச்சு நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன், கட் ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஓகே, இதே இது நம்மளுக்கு இந்த டிசி பவர் சப்ளை மிஷின் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். இந்த டிசி பவர் சப்ளை மிஷின் வச்சு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது வோல்டேஜ் வந்து ஹை பண்ணுறோம், 3.2 வோல்ட் வைக்கிறோம். 3.2 வோல்ட் வச்சுட்டு அவுட்புட் செக் பண்ணுறோம். மெல்ட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நமக்கு நடக்காது. இப்போ டிசி பவர் சப்ளை இதோட கொஞ்சம் ஹையாக போகணும்னா ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் சொல்லிட்டு அந்த இது ஓப்பன் ஆகிடும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ஷார்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதே விஷயத்தை நம்ம இந்த ஷார்ட் கில்லர் வச்சு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இம்மீடியட்டாக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஷார்ட்டை வந்து நம்மளுக்கு வெரி ஃபாஸ்ட் ஆஃப் டைம் டியூரேஷன் டைம்லேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடும், கட் ஆகிடுச்சு. ஓகே, அப்போ இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஷார்ட் கில்லருக்கு குறிக்க கேப்பபிலிட்டி வந்து இதுதான். அப்போ ரொம்ப அதிகமான ஷார்ட் இருந்தாலும் ஈஸியாக ஷார்ட் ரிமூவ் பண்ணிடும். தென் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஷார்ட் இருந்தாச்சுன்னா அந்த ஷார்ட் ஓப்பன் முடியும். இதே இது நம்ம இந்த மிஷின் வச்சு பார்க்கும்போது, அதாவது இந்த நார்மலான மிஷின் வச்சு பார்க்கும்போது இதால் ஒரு சிங்கிள் லைன் ட்ராக் கூட வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து ரெக்டிஃபை பண்ணி அதால் எடுக்க முடியாது. இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த வேறு என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். 1.5 வோல்ட் வச்சுருக்கோம். இப்போ நான் ஷார்ட் பண்ணுறேன். ஷார்ட் பண்ணோன்னே நமக்கு என்ன வரும் அப்படின்னா, ஷார்ட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு இல்லை. 2 amps நம்ம ஃபுல்லாக செட் பண்ணியிருக்கோம், பட் 1.5 வோல்ட் தான் இருக்குது. ஒரு சாதாரண லைன் கூட நம்ம என்ன பண்ணல, எடுக்கலை. இதுதான். இன்கேஸ் நான் வோல்டேஜை ஹை பண்ணுறேன், ஒரு 3.8 வோல்ட் வைக்கிறேன், வச்சுட்டு நான் இப்போ அவுட்புட் பார்க்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மெல்ட் ஆகாது. ஏன்னா இந்த மிஷினால் நம்மளால் ஷார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா ரிமூவ் பண்ண முடியாது. சிங்கிள் ஷார்ட்டாக இருந்தால் கூட ரிமூவ் பண்ண முடியாது. இதே இந்த டிசி பவர் சப்ளை மிஷின் இருக்குன்னா நம்மளால் எவ்வளோ பெரிய ஷார்ட்டாக இருந்தாலும் நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதான் நம்ம இந்த இதில் இந்த இமேஜில் நம்ம மீன் பண்ணுறோம். ஸோ ஷார்ட்டுன்றது என்ன அப்படின்னா நமக்கு இந்த ஒரு கெப்பாசிட்டர்ஸ் உள்ள நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் இருக்குது. இந்த ஒரு கெப்பாசிட்டர்ஸ்க்குள்ளே அதோட அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். இந்த கெப்பாசிட்டருக்குள்ளே என்ன இருக்குன்னா இப்படி இது ஒரு கெப்பாசிட்டரோட சிம்பிள் சொல்லுவோம். இதுக்கு வெளியில் காம்பனன்ட்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த உள்ளே இருக்கக்கூடிய இந்த பிளேட்ஸ் என்ன ஆயிருக்கு, இப்படி ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஷார்ட்டோட லெவல் எவ்வளோன்றதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த மிஷின் யூஸ் பண்ணுற டிசைட் பண்ண முடியும். பட் ஆனால் பெரும்பாலான மிஷின்கள் வந்து நம்மளுக்கு இந்த அளவு சின்ன லெவல் ஷார்ட் தான் இருக்குது. ஸோ அதனால் இந்த மிஷினை வச்சு நம்மளால் எடுக்க முடியும். ஒருவேளை இதை வச்சு நம்மளால் ஷார்ட்டை ரெக்கவரி பண்ண முடியல, எடுக்க முடியலைன்ற பட்சத்தில் நம்மளால் வந்து என்னன்னா ஷார்ட் கில்லர் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை நமக்கு
ரொசின் ஸ்மோக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மோக்கை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில போர்டில் வந்து ஷார்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது அந்த போர்டில் வந்து ஸ்மோக் அப்ளை பண்ணிவிட்டு, அதாவது இந்த எலக்ட்ரானிக்ஸ் போர்டில் ஸ்மோக்கை நம்ம என்ன பண்ணுறோம் அப்ளை பண்ணிவிட்டு, அதில் ஸ்மோக் அப்ளை பண்ணிட்டோம்னா ஒரு மாதிரி ஒயிட் கலர் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சப்ளை கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயிட் கலரில் ஒரு பிளேஸ் மட்டும் பர்டிகுலராக டார்க்காக மாறும். அப்போ அந்த காம்பவுண்ட்ஸ் தான் ஷார்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு கூட இந்த மாதிரியான மிஷின் வச்சு கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஷார்ட் கில்லர் இல்லாத பட்சத்தில். பட் ஷார்ட் கில்லர் இருக்கும்போது நம்மளால் கண்டிப்பாக பர்டிகுலராக நம்ம வந்து ஒரு ஷார்ட் எந்த இடத்துல இருக்குன்றத 100% அக்யூரேட்டாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஷார்ட் கில்லரை வச்சு எப்படி ஒரு ஷார்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி வந்து ஷார்ட் கில்லரை போர்டில் யூஸ் பண்ணணும், ப்ரோப்பை எந்த இடத்துல கனெக்ட் பண்ணிட்டு எப்படி ஷார்ட் கில்லரை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஷார்ட் கில்லரை எப்படி ஒரு பிசிபி போர்டோட கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஷார்ட் கில்லர் பிசிபி போர்டை கனெக்ட் பண்ணும்போது இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், இன்னொன்று வந்து பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணிடலாம்னா நம்ம கிரவுண்ட் பின்னோட டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். இப்படி வந்து காமனாக வந்து ஒரு கிரவுண்டில் நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். 2 டைரெக்ஷனையும் நம்ம பார்த்துக்கணும். காம்பவுண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிடக்கூடாது, கிரவுண்டில் இப்படி கிளிக் பண்ணிக்கலாம். ஒரு இங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த மாதிரி வந்து கிரவுண்ட் பின்னோட நம்ம கிளிக் பண்ணலாம் டேரெக்டாக. இதுவும் கிரவுண்ட் தான் டேரெக்டாக. நம்ம அவங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒரு சின்ன ஒரு கார்னர்லேயே நம்ம என்ன பண்ணிக்கிற போகிறோம், கிரவுண்ட் பண்ணிக்கிற போகிறோம். ஓகே, கிரவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த பாசிட்டிவ் ப்ரோப்பை தப்பான பிளேஸில் நம்ம டச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னா அதிகமான அந்த 25 ஆம்ஸ் கரண்ட் வந்து உள்ளே ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் டச் பண்ணி கிரவுண்ட் டு கிரவுண்ட் டச் பண்ணுறேன். இதனால் நம்மளுக்கு போர்டில் எந்த மேஜர் ஒரு டேமேஜஸ் நம்மளுக்கு ஏற்படாது. பாருங்கள், கரண்ட் ஆம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கன்சியூம் ஆகும், ஆனால் போர்டு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த போர்டில் ஷார்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதோட பிசிபி லேஅவுட் டயக்ராம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு காமிக்கக்கூடிய இமேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசிபி போர்டோட லேஅவுட் இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த பிசிபி போர்டோட லேஅவுட் இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 டாட்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேஅவுட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் தெரியும். DP1505 ஒரு டாட் இருக்குது, DP1502 ஒரு டாட் இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் அந்த 1520 டாட் ஒரு பேடு. இது 1505 அப்படின்ற பேடு. இது வந்து பார்த்திங்கன்னா TP1502ன்ற ஒரு பேடு. அப்போ இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இங்கே இருந்து இந்த காம்போனன்ட்ஸ் வந்து இதோட லைன்ஸ் வந்து இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பார்க்கும்போது இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வி பேட்னு சொல்லுவாங்க. இப்போ வி பேட்ன்றது பேட்டரியோட லைன். இப்போ எக்ஸாம்பிள் என்ன பண்ணால் நான் இந்த வி பேட்டரி பின்னோட நான் வந்து டச் பண்ணுறேன். போர்டில் ஷார்ட் இருந்துச்சுன்னா நேராக கரண்ட் வந்து கன்சியூம் ஆகிருக்கும். அப்போ விபேட் சர்க்யூட் செக் பண்ணும்போது எப்பயுமே நம்ம 3.7 வோல்ட் சூஸ் பண்ணணும். ஏன்னா பேட்டரியிலேருந்து 3.7 வோல்ட் தான் போகும். ஸோ பேட்டரியிலேருந்து எப்பவுமே 3.7 வோல்ட் தான் போகும். ஸோ இந்த மாதிரி வோல்டேஜ் செட் பண்ணிட்டு தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா விபேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டச் பண்ணணும். இங்கே விபேட் நான் டச் பண்ணுறேன். இப்போ எனக்கு எதுவுமே பவர் அதிகமாக எனக்கு கன்சியூம் பண்ணல. அப்போ போர்டில் ஷார்ட் சர்க்யூட் இல்லைன்னு அர்த்தம். இப்போ இந்த 3.7 வோல்ட் செட் பண்ணாமல் இந்த மாதிரி கம்மியான வோல்டேஜ் செட் பண்ணிவிட்டு நான் விபேட்டில் செக் பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்படி செக் பண்ணும்போது ஷார்ட்டை ரிமூவ் பண்ணாது. ஏன்னா விபேட் அப்படின்ற ஒரு சர்க்யூட்டோட வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 3.7 வோல்ட். இப்போ இந்த 1.8 வோல்ட் 2.2 வோல்ட்டில் எங்கே வைக்க வேண்டியது இருக்கும்னா ஒரு ஆடியோ சர்க்யூட் செக்ஷன்லேயே நம்ம வைக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் சர்க்யூட்ஸ் வந்து நம்ம வந்து மாற்றி ஒவ்வொரு சர்க்யூட் இருந்தாலும் வைக்க வேண்டியது இருக்கும். எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிக்சரில் பார்க்கும்போது தெரியும். இப்போ இந்த காம்பனன்ட்ஸில் இங்கே வந்து ஒரு கெப்பாசிட்டர் நான் என்ன பண்ண போகிறேன்னா கிரவுண்ட் பண்ண போகிறேன். எக்ஸாம்பிள் நான் கிரவுண்ட் டிஃபால்ட்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும். இந்த பிக்சரில் இந்த போர்டில் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 3 பின்ஸ் இருக்கும். இந்த 3 பின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும். கெப்பாசிட்டர் நம்பர் 1, கெப்பாசிட்டர் நம்பர் 2, கெப்பாசிட்டர் நம்பர் 3ன்னு சொல்லிட்டு ஒரு 3 பின்ஸ் இருக்கும். கெப்பாசிட்டர் நம்பர் C1270, கெப்பாசிட்டர் C1243, கெப்பாசிட்டர் C1276 அப்படின்ற இந்த 3 கெப்பாசிட்டர்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ இந்த கெப்பாசிட்டரில் நான் என்ன பண்ணுறேன்னா கிரவுண்டில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் ஒரு டெர்மினல் நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு இது கிரவுண்ட் பின்னாக இருந்துச்சுன்னா எனக்கு ஷார்ட் கில்லரில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எக்ஸாம்பிள் நான் கிரவுண்டில் டச் பண்ணுறேன், ஆம்ஸ் கன்சியூம் பண்ணல. ஓகே, பாசிட்டிவில் தான் நான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ ஷார்ட் ஆகுது, கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கு. நான் என்ன பண்ணால் அப்போ இந்த காம்பனன்ட்ஸுக்கு பேக் சைடில் நான் என்ன பண்ணுறேன், லைன் டச் பண்ணுறேன்.
ஓகே, பவர் எதுவுமே கன்சியூம் பண்ணல. அப்போ இந்த சர்க்யூட்டில் இந்த யூனிட்டில் வோல்டேஜ் வந்து ஷார்ட் சர்க்யூட் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லையும் 1.8 வோல்ட் ஒரு செக்டாரில் சூஸ் பண்ணணும், 2.2 வோல்ட் ஒரு செக்டாரில் சூஸ் பண்ணணும், 1.2 வோல்ட் ஒரு மாதிரி, 3 வோல்ட் ஒரு மாதிரி, 3.7 வோல்ட் மாதிரி சூஸ் பண்ணணும். இது வந்து 4 டைப்ஸில் வந்து நம்மளால் அவுட்புட் கட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிள் அகைன் திரும்ப நம்ம மீன் பண்ணுவோம். இந்த சர்க்யூட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் ஷார்ட்டாக இருக்கிறதுனால இந்த சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகாது. இந்த சர்க்யூட்ஸில் எங்கேயாவது காமன் டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா வேறு எங்கேயும் வந்து அதை வந்து அந்த ஷார்ட் சர்க்யூட்டை வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் பண்ணாது. அப்போ ஷார்ட்டை செக் பண்ணும்போது நம்ம எந்த சர்க்யூட்டை செக் பண்ணுறோம், அதாவது எந்த லைனை செட் பண்ணுறோம், எந்த செக்டாரை செக் பண்ணுறோன்றதை பார்த்துட்டு தான் நம்ம ஷார்ட் கில்லரை வந்து நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஸ்கீமாட்டிக் டயக்ராம் யூஸ் பண்ணி எப்படி 1.8 வோல்ட் எப்படி செக் பண்ணுறது, 1.2 வோல்ட் எப்படி செக் பண்ணுறது, 2.0 வோல்ட் ஸ்கீமாட்டிக் சர்க்யூட் எப்படி செக் பண்ணுறது, 3.0 வோல்டேஜ் ஸ்கீமாட்டிக் டயக்ராம் எப்படி செக் பண்ணுறது, 3.7 வோல்ட் வச்சு எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்ற செப்பரேட்டாக வோல்டேஜ் கொடுக்குற மெத்தடை ஒரு ஸ்கீமாட்டிக் டயக்ராம் வச்சு இதே போர்டில் ஒரு ஸ்கீமாட்டிக் டயக்ராம் போர்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, செக்டார் வைஸ் பிரித்து எங்கெங்கெல்லாம் இதில் 2.7 வோல்ட் இருக்குது, எங்கே 3.7 வோல்ட் இருக்குன்றத பிரித்து நம்ம இந்த போர்டில், இப்போ இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் இல்லை, பட் ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருக்குன்னா அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம்.